அமெரிக்காவின் அசுரனை நொறுக்கிய ஈரான் 48 மணி நேரத்தில் ஆரம்பமாகும் மூன்றாம் உலகப் போர். மீண்டும் ட்ரம்புக்கு பயத்தை காட்டிய ஐஆர்ஜிசி. ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த வெள்ளை மாளிகை. பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளுமே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போற பத்திய அப்டேட் விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈஸ்டர் டேங்க. உலகம் முழுக்க அனைத்து கிறிஸ்தவர்களும் இந்த பண்டிகை ஒரு விசேஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸும் சரி, ஈஸ்டர் டேயும் சரி, கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேனே சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் இஸ்ரேல்ல இந்த ஒரு பண்டிகையை ரொம்ப உற்சாகமா கொண்டாட முடியல அப்படின்ற விஷயம் நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரால எத்தனையோ மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு போர் நம்ம எடுத்துட்டோம்னா அது நாடு சம்பந்தப்பட்டது கிடையாது, மக்கள் சம்பந்தப்பட்டது. இந்த போரால அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம அதை சார்ந்திருக்க மக்களும் பாதிப்படைவாங்க. நம்ம நிறைய நிகழ்ச்சியில பேசியிருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ ஈரான் ஒரு அடுத்த கட்ட நகர் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த நிகழ்ச்சியில எல்லாத்துலயும் ஈரானோட கை தான் ஓங்கி அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா ஈரான் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈரான் தான் அதிகமா அடி வாங்கியிருந்தாலும் தக்க பதிலடிய ஒரு வல்லரசு நாட்டுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதுவும் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவோட 2 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணுமே. நீங்க கேட்கலாம், போருன்னு வந்துட்டா 2 தலைகள் விழுது சகஜம் தானே, அது என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு. ஆனா என்னன்னா அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாட்டோட போர் விமானங்களை தோற்கடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சாதாரணமா கிடையாது. அமெரிக்கா பத்தி சொல்லணும் சொல்லவே தேவையில்ல. ராணுவ பலத்துல டாப் 10ல அவங்க வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவோட 2 போர் விமானங்களை தாக்குதல் பண்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னென்ன விமானம்னு பாத்தீங்கன்னா F-15E, A-10 வார்தாக், இந்த 2 விமானங்களை தான் ஈரான் சுற்றி வீழ்த்திருக்குது. இந்த 2 விமானமே அமெரிக்காவோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட என்னத்தான் பல ரகங்களான விமானங்கள் இருந்தாலும் இந்த 2 விமானமும் சரி ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போனா F-15E. இந்த F-15Eக்கு இன்னொரு பேர் இருக்கு, இரட்டை முகம் கொண்ட விமானம் அப்படின்னு. ஏன்னா இது தரை வழியிலும் சரி, வான் வழியிலும் சரி துல்லியமா அடிக்கக்கூடியது. குறி வச்சுட்டா எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாது. அப்படி துல்லியமா அடிக்கக்கூடிய விமானம் தான் இந்த விமானமே. இந்த விமானத்தையும் சரி இன்னொரு விமானமும் இருக்கு, A-10 வார்தாக். இந்த விமானம் சாதாரண விமானம் கிடையாதுங்க. 1 மணி நேரத்துக்கு 10,000 குண்டுகளை வீசக்கூடிய ஒரு விமானம் தான் இந்த விமானமே. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் சொன்னா பாத்தீங்களா F-15E, இந்த விமானத்தை இதுவரைக்கும் எந்த நாடும் சரி வீழ்த்தியதே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் விமானத்தை ஈரான் கவர்மெண்ட் அவர்கள் ராணுவ படை அசால்ட்டா அடிச்சிருக்காங்க ஈரானுக்கு பக்கத்திலேயே. ஏன்னா அமெரிக்காவோட ராணுவம் அங்க வரும்போது அமெரிக்க விமானங்கள் சரியா குறி வச்சு அடிச்சிருக்காங்க ஈரான் கவர்மெண்ட். இல்ல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஒரு வல்லரசு நாட்டோட போர் விமானத்தை வீழ்த்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஈராக் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட போர் விமானத்தை கரெக்டா பிளான் பண்ணி ஈராக் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலே நடந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு, ஆனா இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஈராக் கவர்மெண்ட் பண்ணாலும்
இப்போ ஈரான் பண்ணது ரொம்ப 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 கவனிக்கிற விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு உலகளாவிய மக்கள் சொல்றாங்க. ஓகே, இந்த தாக்குதல் ஏன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் ராணுவம் சரி, இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் சரி, ஈரானோட அணு மின் நிலையத்தை வந்து அடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் உயிரும் இழந்திருக்காரு. அதுக்கு வந்து தக்க பதில் கொடுக்க விதமாகவும் எங்க கிட்ட வந்து அதிநவீனமயமான மிசைல்ஸும் இருக்கு, தரமான பிளானும் இருக்கு என்று சொல்ற விதமா தான் இந்த ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட மட்டும் ஈரான் கவர்மெண்ட் விட்டுச்சான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. என்னன்னா F-15E இந்த விமானத்தை ஓட்டணும்னா 2 விமானிகள் ஒருத்தர் வந்து அந்த விமானத்தை ஓட்டணும், இன்னொருத்தர் வந்து அதுல இருக்க வந்து எக்யூப்மெண்ட்ஸை வந்து பயன்படுத்தணும், எங்க குறி வைக்கணும், எங்க அடிக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டது தான் இந்த விமானமே. ஆனா ஈரான் கவர்மெண்ட் இந்த விமானத்தை தாக்குதல் பண்ணும்போது ஒரு விமானி வந்து ஈரான் நாட்டுக்குள்ளேயே விழுந்திருக்காரு. ஆனா அந்த விமானி காணோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஈரான் கவர்மெண்ட்டும் சரி, அமெரிக்காவும் சரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த விமானியை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் இருக்குன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஈரான் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா இத பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 37 முறை வந்து நாங்க ஈரானை வந்து தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி சொன்ன இன்டர்நேஷனல் லீடர், இன்டர்நேஷனல் நாட்டமை ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விமானிகளை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒரு வல்லரசு நாட்டோட ஒரு போர் விமானியை வந்து அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது ஒரு வல்லரசு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிதான் ஆகணுமே. அது மட்டும் இல்லாம ஈரான் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு விமானியை வந்து பிணை கைதியா வச்சுட்டாங்கன்னா ஒரு வல்லரசு நாட்டுக்கு இதை விட ஒரு அசிங்கம் இல்லை அப்படின்னு உலகளாவிய தலைவர்கள் சில கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருட்டுங்க. இவ்வளவு பிரச்சனை இடையில வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் செய்யக்கூடிய சில விஷயங்களை விடவே இல்லை. என்னன்னா திரும்ப ஒரு பதிவு போட்டிருக்காரு அவரோட சமூக வலைத்தளத்தை. என்னன்னா இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டோன்னே வந்து சில பேர் நினைச்சிட்டாங்கன்னா அமெரிக்கால மழை வரதுக்கான டைம் அவர் சொல்றாரு போல. எப்போ அதிபர் வந்து வானிலை ஆய்வறிக்கை வாசிக்க நிருபரா மாறினாரு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் சொன்னது மழையை பத்தி இல்லைங்க, போரை பத்தி. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தா நம்ம அதெல்லாம் கேட்டிருப்போம். என்னன்னா 48 மணி நேரம் தான் இருக்கு. நான் ஏற்கனவே 10 நாள் வந்து கெடு கொடுத்திருந்தேன். இப்ப அதுல 48 மணி நேரம் 2 டேஸ் தான் இருக்கு இந்த போரை நிறுத்துறதுக்கு. ஈரான் முன் வந்து போரை நிறுத்தணும், அடிபணிஞ்சு போகணும். ஹார்மோஸ் நீர்நிலையை வந்து 2 நாட்டு கவர்மெண்ட்டும், அது அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி பகிர்ந்து வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். முக்கியமா ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வந்து ஈரான் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு பண்ணணும். அப்பதான் போர் நிறுத்தமும் வரும். ஆனா இதுக்கு எதுக்குமே செவி கொடுக்காம ஈரான் கவர்மெண்ட் இன்னும் இருக்கு. இந்த நிலை இன்னும் தொடர்ந்தா கண்டிப்பா ஈரானுக்கு நாங்க நரகத்தை காட்டாம விட மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமா அந்த பதிவுல போட்டிருக்காரு. இப்ப இந்த பதிவும் சரி, ஈரான் கவர்மெண்ட் செஞ்ச அதிரடி தாக்குதலும் சரி உலகளாவிய மத்தியில வந்து பரபரப்பா பேசப்படுது. இப்ப இதெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் அடுத்த கட்ட நகர்வுக்கு போய்கொண்டு இருக்கு, இதால மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட போர் என்ன ஆக போகுது, கூடி விரைவில் முடிய போதா அப்படின்னு. இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.